வணக்கம் மக்களே! மீண்டும் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நம்ம அமெரிக்க பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பல பங்குகளோட அப்டேட்ஸ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னொன்னா வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மைக்ரான் பற்றியான அப்டேட் தான். ஸோ மைக்ரான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு. சில காலங்களாவே அதோட ஷேர் பிரைஸ் தொடர்ந்து ஒரு ஏற்றத்த மட்டும் தான் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மைக்ரானோட ரிசல்ட் வந்திருந்தது ரீசென்ட்டா. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது இந்த மைக்ரான். இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இவங்களுடைய லாபம் அண்டு வருவாய் எல்லாம் எங்கேயோ போயிருச்சு. அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி இந்த மைக்ரான்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ சுமார் பார்க்கும்போது நம்ம இதே போன வருடம் இதே குவார்ட்டர்ல வெறும் $2 பில்லியன் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஸோ இந்த காலாண்டு இப்ப நடந்து முடிஞ்ச காலாண்டுல கிட்டத்தட்ட $28 பில்லியன் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலன்ட்டான ஒரு குரோத்த இந்த நிறுவனம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் டபுள் த டைம்ஸ் வந்து அவங்களுடைய லாபமா இருக்கட்டும், வருவாயா இருக்கட்டும் வளர்ந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஏற்றம் தொடர்ந்து இந்த மைக்ரான் மட்டும் இல்லாம, ஸோ அனைத்து சிப் கம்பெனிஸ்லயும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னன்னா, "ஸோ இத எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்க? ஸோ இதெல்லாம் பாருங்க நல்லா வாய்ப்ப குடுத்துருக்கு" அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆளால எல்லா வாய்ப்புகளையும் பிடிக்க முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா முடியாது. "அப்ப ஏன் நீங்க பிடிக்கல?" அப்படின்ட்டு திருப்பி நான் கேட்கலாம். ஸோ எல்லாரும் எல்லா வாய்ப்பையும் வந்து பிடிக்க முடியாது. ஸோ நமக்கு எது சரின்னு படுதோ அத நம்ம பிடிக்கிறோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ, அதத்தான் வந்து நம்மளால இது பண்ண முடியுமே தவிர, அதுதான் நமக்கு சொந்தமானது. அத விட்டுட்டு, ஸோ நெறைய ஏறியிருக்கே, மார்க்கெட்ல இது ஏறியிருக்கே, அது ஏறியிருக்கே அப்படின்னா, எல்லாம் ஏறும். பட் எல்லாத்தையும் நம்மளால கேப்சர் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதிலிருந்து அதுக்காக அந்த பங்குகள பற்றி நம்ம பேசக்கூடாதா? இல்ல அந்த பங்குகள நம்ம அனலைசிஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டா, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தாராளமா வந்து அந்த நம்ம வாங்காத பங்குகளையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அத அனலைசிஸ் பண்ணலாம். ஏன்னா, ஸோ இதன் மூலியமா நமக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த பங்குல இல்ல, வேற ஏதாச்சும் ஒரு பங்குல கூட கிடைக்கலாம். ஸோ அதனால நம்ம அனலைசிஸ் பண்றது அண்ட் டிஸ்கஸ் பண்றது இதுலலாம் எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது. நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, ஸோ அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தவறில்ல. அதே நேரத்துல ஸோ எல்லா நிறுவன பங்குகளையும் நம்மளால ஒரு நல்ல விலையில ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. ஸோ எத்தன நிறுவனத்துல நம்மளால கன்விக்ஷன் ஏற்படுத்த முடியும்? ஸோ எத்தன நிறுவனங்கள சரியா உள்ள இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஏற ஏற வந்து வாங்குனவங்க கூட பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்போ நம்ம மார்க்கெட்ல புல் மார்க்கெட்ல என்ன நடந்ததோ, அதே மிஸ்டேக் இந்த இடத்துல நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் இல்லாத மெமரி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே NVIDIAவோட பூமெல்லாம் இருந்தது. அப்பவும் பார்த்தீங்கன்னா, மெமரி சிப்போட தேவை இருந்தது. பட் இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இது ஊதி பெருசாக்கப்படுது. மெமரி சிப்போட விலைகள் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ உயர்ந்துருச்சு. இதே மாரி தான் GPUவோட பிரைஸ உயர்த்துனாங்க. ஸோ இப்போ மெமரி சிப்போட பிரைஸ உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது CPUவோட பிரைஸ தான் வந்து உயர்த்தப் போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. விரைவில் CPUவோட பிரைஸையும் டபுள் ஆக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஆனா, இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஏரியாவா பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பது அது நான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது மைக்ரான் பற்றியான அப்டேட். அடுத்தது Qualcomm இப்ப நீங்க ரீசென்ட்டா பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருந்தது இந்த Qualcomm. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சரிவ குடுத்துட்டுருக்கு. $200க்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா ஒரு $185 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்தும் பார்த்தீங்கன்னா, சரிவ தான் போஸ்ட் பண்ணியிருந்தது. Qualcomm ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த புது சிப்பு இது வந்து இந்த டேட்டா சென்டர் CPU தான். அதுதான் இந்த Dragonfly அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மெட்டா பார்த்தீங்கன்னா கஸ்டமரா இருக்காங்க. அண்ட் சைனால ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கஸ்டமரா இருக்காங்க. ஸோ இந்த சிப்பை என்னைக்கு இவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னு பார்த்தா 2028ல தான் லான்ச் பண்ண போறாங்களாமா. ஸோ ரொம்ப டிலே பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம உறுதியா வந்து சொல்லலாம். 2028ல லான்ச் பண்ணி 2029ல இவங்க வைக்கக்கூடிய டார்கெட் பார்த்தீங்கன்னா, விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்ட்டு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா, ஸோ இப்போதைக்கு இவங்க குடுத்துருக்காங்க. பட் மேபி இந்த வருடமே அவங்க இந்த சர்வர் ரேக்க லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா ஓரளவு பார்ட்டிசிபேட் பண்ணும் இவங்களுடைய வருவாய் வளர்ச்சியில நான் நினைக்கிறேன். ஸோ திரும்ப நம்ம இந்த Qualcomm மேல அப்படியே ஒரு கண்ணு வச்சுக்குவோம். ஸோ அகைன் Qualcomm திரும்ப ஒரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா, கொஞ்சம் கூட வாங்கி போடுறதுல ஒரு தவறு இல்ல அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. மேபி சான்ஸ் வந்ததுன்னா நான் அத ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது நோவா கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. நோவாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் வேகம் இல்ல. ரொம்ப வந்து ஸ்லோவான ஒரு ரெக்கவர தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு நோவாவோட வளர்ச்சி, அடுத்த கட்ட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பில்ல பேஸ் பண்ணி தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து அவங்களுடைய வெயிட் லாஸ் ஷார்ட் எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு
வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாட்டா இருக்க போறதில்ல. ஏன்னா எல்லி லிலியோட ஷாட் இருக்கு. ஸோ அது நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ பண்ணுது. 30% வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுது. பட் இந்த கேக்ரி செமா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புவரான பெர்ஃபார்மன்ஸ் தான். அத லான்ச்சும் பண்ண போறாங்க. பட் அதில ஏதாச்சும் மாற்றங்கள கொண்டு வருவாங்களாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி டோசேஜ வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி பண்ணலன்னா கண்டிப்பா இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. டெஃபினட்டா ஃபெயிலியர் தான் ஆவாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, இந்த அமிக்ரிட்டின் இருக்கு. ஸோ அதோட லான்ச் ரொம்பவே தள்ளி இருக்கு. 2029 அந்த மாரி டைம்ல தான் நம்ம அந்த அமிக்ரிட்டின வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதோட பெர்சன்டேஜ் வெயிட் லாஸோட அளவு ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கு. ஆனா அது வருவதற்குள்ள மற்ற காம்படிஷன் உள்ள வந்து பூந்துரும். ஸோ நோவா கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஸோ நோவா அகைன் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன பிரைஸுக்கு மேல போம்போது கொஞ்சம் இதில என்னோட பொசிஷன் சைஸ வந்து கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். பட் நியர் டெர்ம்ல ஸோ இவங்களுடைய இந்த ஜிஎல்பி அதாவது வெயிட் லாஸ் பில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தும், வருமானத்த வாரி குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ சைனால அப்ரூவலுக்காக வெயிட் பண்றாங்க. யுகேல கிடைச்சிருச்சு. அண்டு யுஏஇல வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூரோப்புக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மறந்துட்டேன். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎல்பி-1 குளோபலா வந்து அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, முனைப்போட இருக்காங்க நோவோ நார்டிஸ்க். அது மட்டும் இல்ல, யுஎஸ்ல பார்க்கும்போதும் இந்த ஜிஎல்பி-1 பில் அதாவது வெயிட் லாஸ் பில்லுக்கு தான் பெரிய அளவுக்கு வந்து மக்கள் ஆர்வத்த காட்டுறாங்க. இன்ஜெக்ஷன காட்டிலும். ஸோ பில்லோட வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்குங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல நியூஸ். கொஞ்சம் பொசிஷன கட் பண்ணணும். ஏன்னா இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷன் கட் பண்ண போறேன். ஸோ பொசிஷன் கட் பண்ணிட்டு, அடுத்த ஃபியூச்சர் செக்டாரா நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரோபோ டாக்ஸி செக்மெண்ட்ல தான் என்னோட கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது ஸோ இப்போ ரோபோ டாக்ஸி அப்டேட் தான். ஸோ இப்போது இந்த ரோபோ டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் குளோபலாக யார் மார்க்கெட் லீடராக இருக்கான்னு பார்த்தா, ஸோ பைடு தான் மார்க்கெட் லீடராக வந்து இருக்காங்க. ஸோ நம்பர் 1 பொசிஷனில் அப்போலோ கோ. ஸோ துபாயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் பல இடத்துல இருக்குது. யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா இதை வேகமாக விரிவுபடுத்த போகிறதா பைடு கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ வேமோ பார்க்கும்போது 2வது இடத்துல இருக்குது. கூகுளோட ஒரு நிறுவனம் தான், சிஸ்டர் கம்பெனி. அண்ட் டெஸ்லா பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போதைக்கு டெஸ்லா பின்னாடி இருந்தாலும் டெஸ்லா மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் சில ரிஸ்க்கும் இந்த டெஸ்லா பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்க இந்த பெரிய ஹார்ட்வேர்ஸை வந்து நம்பாமல் கேமரா அண்டு ஏஐயை பேஸ் பண்ணி தான் இந்த ரோபோ டாக்ஸியை வந்து இயக்க போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அஸ்டினில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் இல்லை அண்டு பிரேக்கிங் பெடல்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக 2 பேர் உட்காந்து இந்த காரில் பயணம் பண்ணலாம். ஸோ 2 பேர் மட்டும்தான் இந்த காரில் போக முடியும். ஸோ இதில் எந்த விதமான நார்மல் கார் மாதிரி இருக்காது. ஒரு டப்பாவாட்டம் இருக்க போகுது. அந்த டப்பாக்குள்ளே ஏறி நம்ம உட்கார போகிறோம். அது பாட்டுக்கு நம்மளை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட போகுது. ஸோ இதுதான் ஒரு உறுதிப்பட கிடைத்த தகவல். ஸோ ஒன்ஸ் இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ இன்னும் வேகமாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது டெஸ்லா பொறுத்த வரைக்கான அப்டேட்டு. ஸோ அது போக இந்த செக்மெண்ட் பெரிய ஒரு போட்டித்தன்மை மிக்க ஒரு செக்மெண்ட்டாகவும் வந்து மாறப்போகுது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம ரீட்டைல் ஆப்ஷனில் வந்து மெம்பர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதை எதுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் மூலிமா நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் யுஎஸ் மார்க்கெட்டில் நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ யுஎஸ் மார்க்கெட் பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆரம்பித்தது இல்லை, வருடங்கள் ஆயாச்சு. 2 வருடம் கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படாமல் தான் இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் அந்த இடத்துல நான் ரூ. 1 கூட சம்பாதிக்கல. அதுதான் உண்மை. 2 வருடமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உழைப்பை வந்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட நான் ஒரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று ஆரம்பித்து இன்றைக்கும் வந்து செமிகண்டக்டரை வாங்குன்னு சொல்கிற இடத்துலலாம் வியூஸ் பார்த்திங்கன்னா பிச்சுட்டு போகுது. ஆனால் ஸோ எல்லா விஷயங்களையும் பக்காவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தும் கூட பெரிய அளவுக்கான வரவேற்பு இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏமாற்றமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதனால் ஸோ அமெரிக்க பங்குகள், அதுவும் குறிப்பாக இந்த ரோபோ டாக்ஸி ரிலேட்டடான அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். எங்கே? ஸோ இந்த மெம்பர்ஷிப்பில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து மேலோட்டமாக சில விஷயங்களை பார்ப்போம். அங்கே இன்டெப்டாக நம்ம என்னென்ன இருக்குது, ஏது எது இருக்குது அப்படிங்கிறத பற்றி
அண்ட் என்னுடைய பிளான்ஸை பற்றி எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பை அண்ட் செல் கால் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் டெஃபினட்டாக வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ இங்கே அங்கே வந்து இந்த ரிஸ்கி இப்போ அந்த ஒரு பென்னி ஸ்டாக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆபத்து இருக்கும் நாளைக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை சில பேர் வாங்கிட்டு நீ தான் சொன்ன உன்னால தான் வாங்கினேன் அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய இடத்துல இன்னும் பலரும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. அதனால் ஸோ அதை இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம அதை பற்றி இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஸோ இன்னும் பல விஷயங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதில் தான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் போதிய வரவேற்பு பார்த்திங்கன்னா கிடைக்காத ஒரே ரீசன் தான். ஸோ பார்ப்போம், நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது டெஸ்லா அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வாக்ஸ்வேகன் கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, வாக்ஸ்வேகன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் டிரைவிங்க்காக ஒரு பாஷ் கூட டை அப் இருந்தது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அவங்க எண்ட் பண்ணிட்டாங்க, முடிவு கட்டிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது வாக்ஸ்வேகனுக்கு. அதனால தான் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கைவிட்டிருக்காங்க. ஸோ பாஷ் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய அப்டேட். அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா இது இணைய போகுது. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் வாக்ஸ்வேகனில் வந்து செய்தி இதுதான். அடுத்தது ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் சர்வீஸ் நோ வந்துட்டு அசென்ச்சர் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் ஏஐ பவர்டு ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐக்கு மாற போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த லெகசி சிஸ்டத்தை விட்டுட்டு இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ கிட்ட இவங்க தாவ போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதுதான் மாற்றம் கண்டிப்பாக வந்து நடக்க தான் போகுது. ஸோ எம்ப்ளாயியோட கவுண்ட்டும் இருக்கும், பட் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியான ஒரு விஷயமா தான் ஓடிட்டுருக்கு ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் நம்மளுடைய நிலைப்பாடை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். காலம்தான் வந்து பதில் சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். பை மக்களே.